போலீஸ் அதிகாரிகளை இதில் பார்க்கல மூப்ப நாய்களை கூட கொண்டாந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி சோதனைகளில் ஈடுபடுத்தப்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கான அந்த பாதுகாப்பு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு உள்ள ஒருத்தருமே போகிறாது தடவை போட்டு வச்சுக்க. அதுக்காக இந்த மரதடி ஆலயத்துக்கு பிற்பகல் 4 மணி அளவில் இது வந்து இந்த சோதனை சாவடி செய்கிறாங்க. சோதனை செய்த உள்ளுக்கு உங்களை காட்டின இது வந்து இங்கே தான் பெற போகிறார். இன்றைக்கும் மாலை உண்மைகள் நடைபெற்று முடிந்த ஒன்று மக்களும் வந்து உள்ள போலீஸ் அதிகாரிகள் குவிக்கப்பட்டது நீங்கள் இதில் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, நாங்கள்லாம் உங்களோட ஜால் பிரதர்ஸ். எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொளி என்னவாக அமைய போகுதுன்றால் இன்றைய பொங்கல்கள் எப்படி இருக்கிறது, அதோட வந்து இன்றைய தினம் எல்லாருமே அறிந்த விஷயம், யாழ்ப்பாணத்துக்கு பொங்கல் நிகழ்வுக்காக அனுரகுமார திசாநாயக அதாவது எங்களோட இலங்கை ஜனாதிபதி அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். அதுக்காக இந்த மரதடி ஆலயத்துக்கு பிற்பகல் 4 மணி அளவில் வந்து இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்க இருக்கிறார். அது தொடர்பாகவும் அந்த காணொலி தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இந்த காணொலியில் காட்ட போகிறோம். தொடர்ந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. மாலை நேர காணொலியை நாங்கள் கட்டாயமாக பதிவேற்ற இருக்கிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. வாங்கோ வீடியோ. இதுலேயே அந்த பாருங்க, இந்த சோதனைக்கான எல்லாமே தயாரான நிலையில் இருக்கிறத நீங்கள் அதை பார்க்கலாம். போலீஸார் எல்லாம் பலப்படுத்தப்பட்ட நிலையில் நிற்கணும் பாருங்க. போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே சோதனைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் இந்த அனுரவின் வருகைக்காக இலங்கை ஜனாதிபதி வருகை தர்றபடியால் பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன்களும் இருக்கிறபடியால் அவைக்கு இந்த பாதுகாப்புகளை வந்து பலப்படுத்தணும். ஒன்றுமே இருக்கணும். போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இருக்கணும். இதில் பாருங்க தயாரான நிலையில் இருக்குது. உள் செல்வதெல்லாம் இது காரணம். இதில் பொங்கல் சங்கமம் எல்லாம் போட்டிருக்கணும். இதில் கூட இந்த இன்றைய தினம் வந்து பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயில்களுக்கு வந்து மரதடி ஆலயம் அங்கே வந்து இப்போ பொங்கலுக்காக வந்து வழிபாடுகளையும் மேற்கொண்டிருக்கணும். இங்கால இந்த கொடிகளும் கட்டப்பட்ட வண்ணம் இருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதுதான் இந்த ஆலயம். செயற்பாடுகளை பாருங்க. இந்த கோயில்களுக்கு கூட வந்து கும்பிட்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்கணும். அங்கால அந்த வாகனங்களை வந்து ஜீப்புகள் எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு சோதனை. இதுதான் இந்த நாங்கள் வந்து சொன்ன உங்களை காட்டின இது வந்து இங்கே தான் பெற போகிறார். இன்றைக்கும் மாலை 4 மணி வரை பொங்கல் விழா சிறப்பிக்கிறதுக்காக அனுரகுமாரை இங்கே தான் பெற போகிறார். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கூட அந்த பாதுகாப்பு காவலர்களுக்காக அక్కడ எல்லாருமே போட்டிருக்கணும். இந்த பாருங்க, அந்த மூப்ப நாய்களை கூட கொண்டாந்து இருக்கிறதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாம் பாதுகாப்புக்காகத்தான். உள்ளுக்கும் வந்து எல்லா செயற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்குது. உள்ளுக்கும் வந்து பாருங்க, அந்த எல்லாரையுமே நிறுத்தி வச்சிருக்கணும். இப்போதைக்கு உள்ள ஒருத்தருமே போகலாது தடவை போட்டு வச்சுக்கணும். ஆனால் உள்ளுக்கு வந்து இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கான அந்த பாதுகாப்பு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க. இதுலேயும் அந்த சோதனை சாவடிகளில் வந்து எல்லாமே இந்த செயற்பாடுகளுக்காக எல்லாருமே ஒழுங்கான தயாரான நிலையில் நிற்கணும். இதில் கூட அந்த போலீஸ் அதிகாரிகளை நிற்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்தோன்றிக்கணும் பாருங்க, அந்த பாதுகாப்புக்காரர் எல்லாருமே இதில் வந்தோன்றிக்கணும் பாருங்க. பொடி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொடி கார்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். அவையில் மாண்ட வந்துருக்கணும். ஆண்களும் பெண்களுமாக வந்து பாருங்க. இதில் பொடி கார்ட்ஸ் இல்லை, நான் நினைக்கிறேன் மெடிக்கல். இது வந்து அந்த இது மெடிக்கல் சம்மந்தமான இதில் இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த இது வந்து அந்த சோதனை சாவடி செய்கிறாங்க. சோதனை செய்த உள்ளுக்கு செக் பண்ணுறாங்க. அவங்க அந்த கைகளோட அந்த இதுகள் வச்சிருக்கணும். ஸ்கேன் பண்ணி தான் உள்ளுக்கு விடுவினோம் போல. ஆக்களை உள்ளுக்கு வார ஆக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி உள்ளுக்கு விடுறதுக்கு தான் இந்த இதுகள் மேசைகள் எல்லாம் போட்டு செட்டப்பாக எல்லாம் செய்ய போயிடும் போல இருக்கேன். இதில் இனி அதுக்கான எல்லாமே செட்டப்புகள் எல்லாமே செய்ய போயிடும் போல இருக்கேன். இதுதான் செய்யணும். உள்ளுக்கெல்லாம் அடைக்கிறதுக்காக நிற்கலாம். இதோட அந்த போலீஸ் அதிகாரிகள் குவிக்கப்பட்டதை நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க.
இன்றைய தினம் இந்த காலை வேளைகளில் எப்படி இந்த பொங்கல் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை பார்த்து கொண்டு போகலாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இதில் தமிழ் ப்ரோஸ் கடையில் இந்த பொங்கலுக்கான ஆயுதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. இதுலேயும் பாருங்க இந்த ஃபினான்ஸ் கம்பெனிகள்லையும் இந்த பொங்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை பார்க்குறேன். வடிகடைகள்ல இருந்து கடைகள் அனைத்துமே இயங்கி கொண்டுதான் இருக்கு. இதில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. வளர போல அந்த கடைகளின் செயற்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்குது. இதுல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லாங்க இன்சூரன்ஸ் அதுலயும் வந்து பொங்கல் செயற்பாடு நடந்து இருக்குது. இது ஒரு மெக்கானிக் செட் பாருங்க. அதுலயும் வந்து இந்த பொங்கல்களை பொங்கி கொண்டிருக்கணும். வெடிகள் எல்லாமே கொளுத்தப்பட்ட நிலையில இருக்குது. நாங்கள் இப்ப சீரணிக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த சீரணி கோயிலையும் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி சில பொங்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கோம் கட்டாயம். அதுலேயும் இந்த கோயில்களுக்கு ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் உள்ளே சென்று காட்டுறோம். இந்த பொங்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய தினம் இந்த தை திருநாளில் வந்து ஆக்களும் வந்து எல்லாருமே கும்பிட்டுட்டு போகக்கூடியதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. பொங்கல்கள் நடைபெற்று முடிந்த வண்ணம் மக்களும் வந்து உள்ளுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்துக்கு நிறைய அந்த பாதணிகளோட உச்சல தடையெல்லாம் போட்டிருக்கணும். ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மானிப்பாய்க்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். மானிப்பாயிலையும் அந்த இன்றைக்கும் அந்த அனுரவின் வருகைக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலையும் ஒரு பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நான் பொங்கி வச்சிருக்கணும். இதுலேயே அந்த இந்த பாருங்க இந்த ஸ்டார் ஃபுட் சிட்டியோட இந்த பொங்கல் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது இதில் பார்க்கக்கூடிய பாருங்க. அப்படியே இங்கால வந்து இந்த சந்தைகளும் வந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது. அப்படி அதே மாதிரி அங்கால அந்த டிஎஃப்சிசி பேங்க் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கோம். இதில் பார்க்கலாம். இங்கால இந்த பொங்கி கொண்டு நிற்கணும். இது பாருங்க இந்த மானிப்பாய் அந்தோனியார் ஆலயத்தோட இந்த பொங்கலுக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டு பொங்கலோட நடந்திருக்குது. வாழைகள் தோரணங்கள் எல்லாமே கட்டி பொங்கல்கள் நடந்திருக்கு. இதில் பொங்கி இருக்கணும். பொங்கலும் நடைபெற்றிருக்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கணும். அதே இந்த பொங்கல் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய பொங்கல் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாலை 4 மணிக்கு வந்து இன்றைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அனுரகுமாரவும். அதையும் நாங்கள் இந்த காணொலியில் அடுத்தடுத்த காணொலியாக பதிவு செய்வோம். 2 மணிக்கு அவர் வேலனை ஐயனார் கோயிலுக்கும் இங்கே வந்து இப்போ 4 மணிக்கு வந்து மருதடி விநாயகர் ஆலயத்துக்கும் பொங்கலோட சிறப்பிக்க வர போகிறேன். அதையும் நாங்கள் இந்த காணொலிகளில் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து காலை நேரங்களில் வந்து இந்த பொங்கல்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அது வங்கிகளாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, கடைகள் மற்றும் வீடுகள் அப்படியான பொது இடங்கள் வந்து இப்படியான இதுகள் நடக்கிறன்றதை தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியாக அடுத்த காணொலிக்கு இணைந்திருக்கோம்னு நாங்கள் அதோட இந்த காணொலியை நிறைய கொண்டு வரோம்.